எதிர்த்து பேசிட்டு மீண்டும் வரவேற்கிறேன். இது நேர்பட பேசு முதல் அமர்வை நிறைவு செய்து இரண்டாவது அமர்விற்குள் பயணிக்கின்றோம். நேர்பட பேசுவின் இந்த அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள், தமிழகத்தில்தான் அதிகமான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்று ஒரு புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. இந்தியாவின் இன்ன பிற மாநிலங்களை விட தமிழகத்தில் மிக அதிக அளவிலான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஒரே ஆண்டில் 20,450 போராட்டங்கள் நடைபெற்றுள்ளதாக அந்த ஆய்வறிக்கை சொல்லுகிறது. போராட்டத்திற்கான காரணிகள் என்ன? இரண்டு மூன்று விதமான வேறு காரணிகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. தமிழகத்தில் விழிப்புணர்வு அதிகரித்திருக்கிறது என்ற விதமான ஒரு காரணத்தை சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கிறார்கள். தமிழகத்தில் போராடுவதற்கான அனுமதியை நாங்கள் கொடுக்கிறோம், இன்னும் கூடுதலான ஜனநாயகம் இருக்கிறது என்பது போன்ற வாதங்களை காவல்துறை தரப்பில், ஆளும் கட்சி தரப்பில் சில வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. இல்லை, பிரச்சனை இங்கே தான் ஜாஸ்தியாக இருக்குது, தொடர்ந்து தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது, இது போன்ற வாதங்களை இன்னொரு சாரார் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற போராட்டங்களுக்கான காரணிகளும் தீர்வுகளும் என்ன என்பதே இந்த இரண்டாவது அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருள். திரு கோவை செல்வராஜ், திரு கருணாராஜன், திரு வேல்முருகன் அவர்களோடு இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரு ரவிக்குமார் அவர்கள் வணக்கம். திரு ஷாம் சேகர், தொழில் முதலீட்டு ஆலோசகர், இருவரும் இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள். இருவருக்கும் வணக்கம். நான் திரு ரவிக்குமார் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதிகமான போராட்டங்கள் அப்படிங்கிறது இதை எப்படி எடுத்துக்கிறது? விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்கிறது அல்லது போராடுவதற்கான அனுமதி இங்கே கொடுக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை போராடுவதற்கான தேவைகளும் காரணிகளும் இங்கே தான் அதிகமாக இருக்கின்றனவா? போராட்டங்கள் ரெண்டு விதமாக நம்ம வகைப்படுத்தலாம். ஒன்று, நம்முடைய மத்திய மாநில அரசுடைய பொருளாதார கொள்கைகள் தொடர்பாக அதனால் ஏற்படுகிற போராட்டங்கள். இரண்டாவது, அதனுடைய ஃபெயிலியர் ஆஃப் கவர்னன்ஸ் என்று, அதனுடைய ஆட்சி நிர்வாகத்தினுடைய தோல்வியினால் ஏற்படுகிற போராட்டங்கள். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இன்றைக்கி பெரும்பாலான ஊர்களில் காலி குடங்களோடு பெண்கள் தெருவில் நின்று போராடுவதை பார்க்குறோம், சாலையில் உட்கார்ந்து போராடுவதை பார்க்குறோம். அடிப்படையாக குடிதண்ணீர் இல்லை என்கிற கோரிக்கையை வச்சு இவங்க போராடுறாங்க. ரேஷன் கடையில் பொருட்கள் இல்லை என்கிற கோரிக்கை வைத்து போராடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், எங்களை போன்ற இயக்கங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அது போய் புகார் கொடுத்தாங்கன்னா வழக்கு முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணுறதுக்கே போராட வேண்டியிருக்கு. அதுக்கே மிகப்பெரிய போராட்டம் பண்ணி தான் நம்ம போக வேண்டியது. இங்கே மட்டும் இல்லை, டெல்லியிலேயும் இப்போ முத்துகிருஷ்ணன் இறந்து போனார், அதில் எஃப்ஐஆர் போடுறதுக்காகவே அங்கே 2 நாள் போராட்டம் பண்ண வேண்டியிருந்தது, எல்லா தலைவர்களும் போக வேண்டியிருந்தது. எனவே இது இந்த ஃபெயிலியர் ஆஃப் கவர்னன்ஸ் இருக்கு பாருங்க, இது ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது மக்களுடைய போராட்டங்களுக்கு. அடுத்தது, இந்த பொருளாதார கொள்கைகள் எப்படி ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னா, இன்னைக்கு முழுக்க கிராமங்கள் சூறையாடப்பட்டு முழுக்க கிராமத்தில் இருக்கிற மனிதர்கள் அங்கே வாழவே முடியாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் வேறு நகரங்களை நோக்கி துரத்தப்படுகிறார்கள். நகரமும் அவர்களை ஏற்றுக்கொள்ள அதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அன்ஸ்கில் லேபராக வர்றாங்க. நம்முடைய தொழில் வளர்ச்சி என்பதே மந்தமாக இருக்கிறது. அவர்களை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தொழில் வளர்ச்சியும் இல்லை, அவர்கள் திறன் பெற்றவர்களாகவும் இல்லை. எனவே அவர்கள் இங்கே கிராமத்துக்கும் இதுலேயும் இருக்க முடியாமல், நகரத்திலையும் வாழ முடியாமல் அவர்களுடைய ஊடாட்டம் இருக்கு பாருங்க, அது பெரிய போராட்டமாக வெடிக்கிறது. இன்றைக்கு வறட்சியை ஒட்டி இதுக்கு முன்னால் சிறு தொழில் இதில் போய் வேலை பார்த்தவங்க, திருப்பூர் போன்ற இடங்களில் வேலை பார்த்தவங்க, அவங்கெல்லாம் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையின் காரணமாக அவங்களும் வேலை இழந்து திருப்பி கிராமத்துக்கு வரும்போது கிராமத்திலையும் வாழ முடியாமல் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை அவர்கள் சந்திக்க. இதெல்லாம் எதுக்கு காரணம்? இன்னைக்கு நெடுவாசலா இருக்கட்டும் அல்லது ஒப்பீட்டளவில் தமிழகத்தில் அதிகமா இருக்குதுன்னு எடுத்துக்கிறதா இப்போ உங்களுடைய வாதத்துல? ஆமா, ஏன்னா இன்னைக்கு குறிப்பாக மத்திய அரசு ஏன் தமிழ்நாட்டை இவ்வளவு குறி வச்சு தாக்குறாங்கன்னு தெரியவே இல்லை. இன்னைக்கு இப்போ இதனுடைய மொத்த நீர் வளமாக இருந்தாலும் சரி, இயற்கை வளமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் காலி பண்றதுக்காக திட்டமிட்டு செய்யப்படுகிறதோ என்கிற ஒரு சந்தேகமே நமக்கு வருது. தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு எதிரான கொள்கைகளை அவங்க தலையெழுத்து. இன்னைக்கு கூட பாருங்க, ஹைட்ரோ கார்பன் இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகும் அது ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. நீங்க அதே மாதிரி கூடங்குளத்துக்காக எவ்வளவு காலம் போராடப்பட்டார், இன்னைக்கு மீனவ பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கு. தொடர்ந்து மத்திய அரசுடைய இந்த கொள்கைகள், இந்த பாரபட்சமான இந்த அணுகுமுறை, இது இங்க தமிழ்நாட்டில் அதிகமாக 20,450 போராட்டங்கள் மத்திய அரசுக்கு எதிராக மட்டுமே நடைபெற்றதில்லை, மாநில அரசுக்கு எதிராக நீங்க சொன்ன மாதிரி காலிக்குடங்களோடு போராடிய தண்ணீருக்கான போராட்டத்தில் உட்பட எல்லாமே இதுக்குள்ள அடக்கம் தான். திரு ஷாம் சேகர், இதை பொதுவாகவே தமிழ்நாட்டின் மீது ஒரு விமர்சனம் உண்டு. தேசிய நீரோட்டத்திலிருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறாங்க, அல்லது தேசிய கட்சிகளோடு அல்லது தேசிய சிந்தனையோடு வருவதில் சில தயக்கங்கள் இருக்கின்றன
இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுவது உண்டு. இந்த போராட்டங்கள் இல்லாமல் ஆனால் பெருவாரியான போராட்டங்கள் தோல்வியில் முடிவடைந்திருப்பதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி கூடங்குளம் போராட்டம் போராடினார்கள், பட் கூடங்குளம் ஆளுநரை திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், நீட் இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஹைட்ரோ கார்பனுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுகிறது. போராட்டங்கள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட சமீபத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு சமீபத்தில் வெற்றியடைந்த போராட்டம்னு சொன்னால் சல்லிக்கட்டு போராட்டத்தை வேணா சொல்லலாம். இடையில் நடைபெற்ற போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ போராட்டத்திற்கான தேவையை சாமர்த்தியமாக சாதுரியமாக ஒரு அரசியல் உத்தியோடு நகர்ந்து அந்த வெற்றியை எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் தமிழகம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இன்னைக்கு போராட்டம் தமிழகத்தில் வந்து ரெண்டு விதமாக அதை பார்க்குறேன் நான். ஒன்று அரசியல் கட்சிகள் தங்களுடைய தொண்டர்களை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கும் அவங்களுடைய இயக்க முறையாயிடுது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு லேயர்ஸ் இருக்கு அரசியல் போராடுறது உற்சாகத்தை கொடுக்குங்கிறீங்களா? இல்லையா, அதுதானே தொண்டர்களுக்கு ஆக்டிவிட்டி, ஒரு ட்ராமா மாதிரி, ஒரு தொடர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு கேலண்டர் மாதிரி போட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த வாரம் இங்கே போராட்டம், அடுத்தது அங்கே மீட்டிங், அடுத்தது இங்கே இது. ஸோ ஒரு கேலண்டர் போட்டு ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு சின்ன குறிப்பிட்ட ஒரு சின்ன குறிப்பிட்ட நீங்கள் அப்படி ஒப்பிட்டீங்கன்னா தமிழகத்தில் பெரிய அளவில் போராடக்கூடிய கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தையும் நீங்கள் ஆளுங்கட்சியாக அஇஅதிமுக அல்லது ஆண்ட கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பெரிய கட்சிகளுக்கு தேவை இல்லை. அதாவது அங்கதான் நம்ம இன்னைக்கு தமிழகத்தில் ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கிறது தான் ப்ராப்ளம். மற்ற கட்சிகள் தங்களுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்திக் கொள்ள மக்கள் கவனத்தை ஈர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்காங்க. அந்த கவனத்தை அவங்க ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு, சாதாரண ஒரு பூத் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க மேல வரைக்கும் வரலாம். அதுக்கு ரொம்ப நாள் ஆகும், மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியல. இப்போ அவங்க போய் ஒரு பூத் லெவல்ல ஒரு கட்சி போய் வேலை செஞ்சதுன்னா நீங்க அதை கவர் பண்ணவே போறது கிடையாது. ஆனா அதே சமயத்துல நீங்க ஒரு 500 பேரை கொண்டு வந்து வள்ளுவர் கூட்டத்தில் நிறுத்திட்டு எல்லா டிராபிக்கும் ஸ்தம்பிக்க வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாரும் கவர் பண்றாங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நீங்க கவர் பண்ற போராட்டங்களே பாருங்களேன். அந்த போராட்டங்களுடைய அந்த ஒரு ஸ்டைலை பாருங்க. அது கவன ஈர்ப்பு சார்ந்ததா இருக்கு. ஆகவே அவங்க கவன ஈர்ப்புங்கிறது தங்கள் மீதான கவன ஈர்ப்பா, அந்த போராட்டத்திற்கான காரணிகள் கோரிக்கைகளின் மீதான கவன ஈர்ப்பா? இல்ல, கோரிக்கைங்கிறது வெறும் ஒரு இட் இஸ் ஒன்லி a tool. என்ன பொறுத்த மட்டும் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் தங்களுக்கு இடத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக போராட்ட வழிமுறை ரொம்ப எளிதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இல்லைன்னா நீங்க களப்பணி ஆற்றி அதே அளவு உங்களுக்கு ஒரு மக்கள் சார்ந்த ஒரு விழிப்புணர்வோ அல்லது அவர்களுடைய ஒரு அட்டென்ஷனை நீங்க எடுக்கணும்னா அதுக்கு ரொம்ப அரும்பாடு பட வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க திமுகவே அதிமுக எடுத்துங்க. அவங்க வந்த காலகட்டங்கள்ல அவங்க நிறைய அவங்க அடிமட்டத்தில இருந்து கட்சியை வளர்த்தாங்க. இன்னைக்கு அடிமட்டத்தில இருந்து கட்சியை வளர்க்கக்கூடிய நிலையில கட்சிகளும் இல்ல, அந்த கட்சி அரசியல் பொருளாதாரமும் இல்ல. அந்த ஒரு சூழ்நிலையில போராட்டங்கிறது ஒரு எளிமையான வழியா இருக்கு. அதை எடுத்து கையாளுறாங்க. இஷ்யூஸ் எப்படி உருவாகிறதுன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு இஷ்யூ எடுத்து அதை இன்னும் விரிவுபடுத்துறது, அது ஒரு பாப்புலர் விஷயமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பகுதி பிரச்சனையா பரவலா எல்லா பகுதியும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான பிரச்சனையா மாத்துறதுங்கிற அப்படி எடுத்துக்கலாமா? நீங்க சொல்ற வார்த்தை குறிப்பிட்ட வட்டம், ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு குறிப்பிட்ட இடம், எதுவாக வேணா இருக்கு. ஏதாவது எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு ONGC ப்ராப்ளமே எடுத்துங்க. நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஹைட்ரோ கார்பன். அது ஒரு குறிப்பிட்ட ஊர் சார்ந்த ஒரு விஷயம். அந்த ஊர் மக்கள் விரும்புறாங்களா இல்லையா, அங்க நடக்கணுமா கூடாதா, அதுதான் விஷயம். இதுல இதை எப்படி பெருசுபடுத்தி மத்திய அரசு தமிழகத்துக்கே ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு எதிராக இருக்கு. ஏன் இதே நீங்க பாட்லிங் கம்பெனி, சாராய கம்பெனி வைக்கும் போது யாருமே கேட்கல, ஒருத்தர் கூட கேட்கல. அவ்வளவு தண்ணியை உறிஞ்சி குடிக்கிற சாராய பாட்லிங் வியாபாரம் வைக்கும் போது யாருமே கேட்கல. ஏன்னா அது அரசியல் சார்ந்தவர்கள் அதை நிறுவுறாங்க. அப்ப அந்த இடத்துல எதிர்வினை ஆற்றுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா எல்லாம் அந்த மாதிரி சொல்ல முடியாது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப அவங்க சொல்றாங்க மது ஆலைகளை எதிர்த்தும் பெரிய போராட்டங்கள் நடந்தது. குறிப்பாக திரு TR பாலு அவர்கள் அமைச்சராக இருக்கும் போது அவரு நிறுவனத்தை எடுத்து பெரிய போராட்டங்கள் அந்த பகுதியில் நடந்து அவர் அதை துவங்கவே முடியாத ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டது. இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் பற்றி சொன்னால் அது ஏதோ நெடுவாசல் தொடர்பான விஷயம் மட்டுமல்ல. ஹைட்ரோ கார்பனுடைய இந்த சர்வே அவங்க பண்ணியிருக்கிற சர்வே அவங்க 21,000 சதுர கிலோமீட்டரில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஏறத்தாழ கிழக்கு கடற்கரை பகுதி முழுக்க, புதுச்சேரி பாகூர் பகுதியிலேருந்து ஆரம்பித்து குமரி வரைக்கும் போகுது. அதே மாதிரி கடல் பகுதியிலையும், அதே மாதிரி ஆஃப்ஷோர்லயும் இருக்கு. எனவே அது மாதிரி 2 பகுதியிலையும் இது ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் வரும்போது அதனால் ஏற்படுற பாதிப்பு இருக்கு பாருங்க. மீனவ மக்களுக்கு, அதே மாதிரி விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற மக்களுக்கு, இன்னைக்கு அந்த நிலத்தை தவிர வேற வாழ்க்கையே இல்லாத இருக்கிற அந்த மக்களுக்கு
இவர்களுக்கு எல்லாம் ஒரு அச்சம் இருக்கு. இன்னைக்கும் கூட மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரும் அந்த உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார். மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். அந்த மக்கள் விரும்பாத நிலையில், அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நிச்சயமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படாதுன்னு சொன்ன பிறகும் உங்களுடைய வாதங்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசு திட்டம் கையெழுத்து போடுறாங்க. நீங்க தான் போராட்டம் நடந்தது. மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே அந்த மக்களை போய் சந்திச்சாரு, வாக்கு அவங்களுக்கு அந்த உறுதிமொழி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு எப்படி இன்னைக்கு உங்களுக்கான வாய்ப்பு நான் இடைவேளைக்கு அவர் திரு கருணாநிதி அவர்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கான நேரத்தை இடைவேளைக்கு பிறகு தருகிறேன். நிச்சயமா ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு பகுதி சார்ந்ததாக இருக்கக்கூடிய போராட்டம் பெரிய அளவில் விரிவுபடுத்தப்படுகிறதா, அது திட்டமிட்டு விரிவுபடுத்தப்படுகிறதா, இது எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்காகவே போராட்டங்கள் நடத்தப்படுகின்றனவா, இது போன்ற பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் திரு ஷாம்சேகர். பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திரு கருணாகரன் அவங்க வைத்த விமர்சனங்களோடு இந்த கேள்வி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ வந்திருக்க செய்தி புதிய முறையில் கீழே ஓடிட்டு இருக்குது. வரும் 29ஆம் தேதி முதல் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தொடர் போராட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக அறிவித்திருக்கிறார்கள். போராட்டங்களில் தமிழகம் முதலிடம் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற போது அடுத்த கட்ட தொடர் போராட்டத்துக்கான ஒரு செய்தி வந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை? இல்லை, நீங்க சொல்ற போராட்டங்கள் ஒட்டுமொத்தமாக ரவிக்குமார் ஆரம்பத்தில் சொன்னாங்க. இது பல பிரச்சனைகளுக்காக நடக்கிற போராட்டங்களோட எண்ணிக்கை தான் 29,000 இந்தியாவில் அதிகமாக இருக்குது. நியாயமான போராட்டங்களை நம்ம வரவேற்க தான் செய்யணும். ஏன்னா மக்கள் தங்கள் கருத்துக்களை எப்படி தான் சொல்ல முடியும். அதனால் அந்த போராட்டங்கள் நியாயமாக இருக்கணும். இப்போ கூடங்குளம் போராட்டத்தை பற்றி சொன்னார். தமிழ்நாட்டில் கரண்ட் இல்லை, ஆனால் கரண்ட் தயாரிக்கக்கூடாதுக்கு ஒரு கூடங்குளம் வரக்கூடாது. அது என்னமோ மந்திரவாதிகள் தயாரித்த கூடம் கிடையாது, கூடங்குளம் கூடம். அது அப்துல் கலாம் போன்ற மேதைகள் போய் பார்த்து மிக அருமையான பாதுகாப்பாக இருக்குன்னு உத்தரவாதம் கொடுத்த கூடம் தான். இந்தியாவில் ஏற்கனவே 21 அணு உலைகள் இருக்கிறது என்பதை இங்கே இருக்கவெல்லாம் மறந்துடுறாங்க. சென்னைக்கு பக்கத்தில் கல்பாக்கா இருக்குங்கிறத கூட மறந்துடுறாங்க. அதுக்கு நம்ம பேச முன் வரல. அடுத்து பண மதிப்புக்கு பிறகு திருப்பூரில் தொழில். நீங்கள் திருப்பூருக்கு ரவிக்குமாரன் போனார்னா கடந்த 3-4 ஆண்டுகளாக திருப்பூர் எந்த அளவுக்கு தொழிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து இப்போ ஏதோ பண மதிப்புக்கும் திருப்பூர் தொழில் வளம் குறைஞ்சதுக்கும் காரணங்கிறது முடிச்சு போடுறது தவறு. அரசியலாக எல்லாத்தையும் பார்க்காதீங்க. இன்றைக்கு கிராமத்தில் இருக்கும் வேலை இல்லை, நகர்ப்புறத்தில் வேலை இல்லைன்னா இன்றைக்கு சென்னையில் நீங்கள் எடுத்துங்க, ஒவ்வொரு தெருவா கடைக்கடையா, ஜவுளிக்கடை, பெட்டிக்கடை, ஹோட்டலு, வீடு கட்டுற இடங்கள், கட்டிட தொழிலாளர்கள், குப்பையாளர் தொழில், எல்லா தொழிலுமே வெளிமாநிலங்கள் தான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே 96 லட்சம் பேர் வேலை இல்லைன்னா அரசாங்கத்தில் பதிஞ்சு வச்சுட்டு காத்துட்டு இருக்கோம். அப்போ எங்க தவறு இருக்குன்னு சமூகத்தில் இருக்கு. இந்த மாதிரி தலைவர்கள்லாம் சிந்திக்கணும். ஒரு பக்கம் வெளிமாநிலத்திற்கு 1 கோடி பேர் இங்கே வேலை பார்க்குறோம், ஒரு பக்கம் இங்கே இருக்கிறவங்க வேலை இல்லைங்கிறோம். இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் வேலை திட்டமாக்கி அரசு மொத்த பணத்தையும் கொடுத்து அண்ணன் சொன்னார். முந்தியெல்லாம் மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு இந்த வேலை தான் பார்க்கணும். இப்போ மத்திய அரசு புதிய அறிவிப்பு என்ன தெரியுங்களா? உங்க வீட்டுல நீ வீடு கட்டுற வேலை பார்த்தா அதுக்கு இந்த 150 நாள் வேலை திட்டத்தில் பணம் எடுத்துக்க. வயல நீ விவசாய வேலை பார்த்தா இந்த 150 நாள் திட்டத்தில் இந்த சப்ளிமெண்ட்லாம் காலி பண்ணி விவசாய தொழிலாளர்கள் வறட்சியில பாடுபடுறாங்கன்னு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இந்த உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் நம்ம மக்கள் போராடுறாங்க. மத்திய அமைச்சர் சொல்லிட்டாங்க, பெட்ரோலியத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க, இவங்க விரும்புற வரைக்கும் நாங்க நடத்த மாட்டோம். 31 அக்ரிமெண்ட், 19 கம்பெனிகள், 31 அக்ரிமெண்ட். அது குஜராத் உட்பட, குஜராத்ல 5 இருக்கு, அசாம்ல இருக்கு, ஆந்திரா, மகாராஷ்டிரா எல்லா ஸ்டேட்ல இருக்கு. அந்த கையெழுத்து போயிட்டு இருக்கு. நீ விரும்பினா அந்த டெண்டர் எடுத்தவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தா கூட மத்திய அமைச்சர் சொல்லிருக்காரு, நீங்க விரும்பினா தான் வரும், விரும்பாட்டி வராது. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்டோட சுற்றுச்சூழல்துறை அனுமதி வாங்கினதான் அது நடக்கும். ஆனா ஒரு பக்கம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இதே காவேரி கோதாவரி பேசின்ல மட்டும் 800 பெட்ரோலிய கிணறுகள் இருக்கு. எவ்வளவு? 800. இன்றைக்கு போன வாரம் சந்திரபாபு நாயுடு ONGCல கையெழுத்து போட்டிருக்காரு. ஆஃப்ஷோர்ல 18,000 கோடி, சீஷோர்ல 40,000 கோடி, இடத்துல 58,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ONGC போடுறதுக்கு சந்திரபாபு நாயுடு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டிருக்காரு. அவரும் ஒரு மாநிலத்துறை தலைவர் தான். இங்க ஏற்கனவே 166 கிணறுகள் தோண்டப்பட்டு இப்ப ரன்னிங்ல 60 கிணறுகள் இருக்கு. மத்தெல்லாம் மூடப்பட்டிருக்கு. மூடப்பட்ட கிணறுகள் கூட விவசாயிகள் வருஷத்துக்கு 1,10,000 ஒரு ஏக்கர் கிடைக்குது இருக்கட்டும் சொல்லி ONGC பண்றாங்க. இவங்க சொல்றாங்க 20,000 கிலோமீட்டர். கற்பனைக்கு அளவில்லாத குற்றச்சாட்டுகளை மக்களை ஒரு பெட்ரோல் கிணறு தோண்டுவதற்கு 4 ஏக்கர் இடம் தான் எடுக்கிறார்கள். தோண்டி முடித்த பிறகு 100க்கு 100 தான் அதை பயன்படுத்த, 100 அடிக்கு 100 அடி, 10,000 சதுரடி தான் பயன்படுத்த. விருப்பப்படவில்லை என்று சொன்னால், மக்களுடைய விருப்பம் இல்லை என்று சொன்னால் அந்த திட்டம் திணிக்கப்படாது. இரண்டு விஷயம் தான். இப்ப நீங்க கூடங்குளத்தை பத்தி பேசுனீங்க. வளர்ச்சி ஒரு பக்கம் தேவை. வளர்ச்சிக்கான சில விஷயங்களை பண்ணுகின்ற பொழுது எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்குது. இது எல்லா மாநிலத்திலும் இருக்கும். சகஜமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா திட்டங்களுக்கும் இது பரஸ்பரம் இருக்கக்கூடிய ஒன்றுதான். கூடங்குளம் திட்டத்திற்கு எதிர்ப்பு வந்த பொழுது
அது நிறைவேற்றப்படுகிறது, அந்த மக்களின் எதிர்ப்பை மீறி தான் அது நிறைவேற்றப்படுகிறது. முன்னிறுத்தக்கூடிய காரணம் வளர்ச்சி. ஹைட்ரோ கார்பன் நீங்கள் வளர்ச்சின்னு தான் சொல்கிறீங்க. அதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை இங்கே செய்ய மாட்டீர்கள் என்று என்ன உத்தரவாதம், அல்லது செய்தால்தான் என்ன தவறுன்னே ஒரு கேள்வி வைக்கிறேன். இல்லை, கூடங்குளம் என்பது ஏறத்தாழ மத்திய அரசு 22,000 கோடி முதலீடு செய்து ஒரு ரஷ்யா போன்ற உலக நாடுகளில் மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடோடு ஒப்பந்தம் போட்டு 6 அணு உலை போடுவது என்று சொல்லி அந்த 6 அணு உலை தமிழகத்தில் பயன்படுத்துகிற பொழுது, உற்பத்தியை தொடங்குற பொழுது தமிழக அரசுக்கு 500 மெகாவாட் 1000 மெகாவாட் இப்பொழுது போய் நமது எடப்பாடி அவர்கள் அங்கே மனு கொடுத்திருக்கிறார். இன்று 2வது அணு உலையில் வரக்கூடிய மின்சாரத்தை முழுவதும் எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு பாதுகாப்பான விஷயம் என்று சொல்லி அதை நிரூபித்திருக்கிறார்கள். கொடுக்கறாங்க. குஜராத்ல 5 ஹைட்ரோ கார்பன் திறந்திருக்காங்களே, அதை மட்டும் தெரியாம பண்றாங்க. குஜராத்ல எல்லா அணுசக்தி வலையும் கொண்டு போய் இன்னைக்கு குஜராத்ல ஹைட்ரோ கார்பன் எத்தனை திறக்கறாங்க, எத்தனை கைது போட்டுருக்காங்க, அதை மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க அதை மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க குஜராத்ல இன்னைக்கு எத்தனை பெட்ரோலிய கிணறுகள் திறந்திருக்காங்க, இந்த ஹைட்ரோ கார்பன் அனுமதி கொடுத்திருக்காங்க, அதை சொல்லுங்க மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு சொல்லுங்க. திரு வேல்முருகன் அவர் ஒரு குஜராத்தை விட அசாம்ல தான் அதிகம். அசாம் இயற்கை எழில் வைக்கிறாரு. நீங்க ஒரு பகுதி சார்ந்த பிரச்சனையா இருக்கக்கூடிய பிரச்சனைகளே கூட அந்த பகுதி மக்கள் தங்களுடைய பிரச்சனையை முன்வைத்து போராடுகிறார்கள். அது தவறில்லை. அவர்களுக்கான ஐயம் தீர்க்கப்பட வேண்டும். அரசு அவர்களை அணுகணும், அது தீர்க்கப்படணும். ஆனால் ஒரு பகுதியினுடைய பிரச்சனைகளை கூட அரசியல் கட்சிகள் தங்களுடைய போராட்டங்களாக அதை கையில் எடுப்பதும், அதை பரவலான போராட்டங்களாக மாற்றுவதும், தங்களுக்கான ஆதாயத்தை நோக்கி அதை நகர்த்துவதும் போன்ற அணுகுமுறை இருக்குதுங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். பார்வை இல்ல, அது வந்து மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகள் நீங்க இருந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம், நாளைக்கு ஓட்டு கேட்க வரீங்களா, எங்களோட பிரச்சனைக்காக நாங்க தான் ரோட்ல உட்காந்து போறோம், தண்ணி இல்லைன்னு, சாலை இல்லைன்னு, தெருவிளக்கு இல்லைன்னு, பள்ளிக்கூடம் இல்லைன்னு, பால்வாடி இல்லைன்னு, வியூ அலுவலகம் இல்லைன்னு சொல்லி அப்ப அப்படின்னு கேள்வி மக்கள் கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமா இருக்கு. அதனால அரசியல் கட்சி கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்படுகிறார்கள், அவர்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டியதா இருக்கு. அவர் சேகர் சார் சொன்னாங்க, போற போக்குல நீங்க வந்து டிராமா வாய்ப்புச்சு, காலண்டர்ல நாள் பாக்குறாங்க, அப்புறம் என்னமோ அப்ப அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் அவங்க வெளியிடுறாங்க. இது முற்றுமுதலுமாக நான் மறுக்கிறேன். ஒரு அரசியல் கட்சியில குறிப்பா நீங்க பெரிய கட்சிகள் எதுவும் மக்கள் திரட்டி போராடுறது இல்லை. ஓரளவுக்கு சின்ன சின்ன கட்சியால் வளர்ந்துகிட்டு வர்ற கட்சி இயக்கங்கள் தான் போராடுறாங்க. ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு எவ்வளவு அந்த கட்சி தொண்டர்களுக்கு சிரமத்துக்குள்ளா வராங்க, அதுக்கு எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு துன்ப துயரங்கள் நாங்கள் சந்திக்கிறோம், காவல்துறை அடி வாங்குறோம். இப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க கூட நீரை உறிஞ்சதை பத்தி சொன்னாங்க ஐயா. தாமிரபரணி ஆறுல தமிழ்நாடு அரசு மத்திய அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க, நீரை உறிஞ்சுறாங்க. அங்கே போய் உரியாதீங்க, விவசாயம் பாழா போய்டும், எங்களுக்கு இங்கே ஒரே நாள் தாமிரபரணி ஆறு தான் தமிழ்நாட்டிலே தோண்டி தமிழ்நாட்டிலே மறைகிற ஒரு ஆறு, அதனால் தண்ணி உரியாதீங்கன்னு சொன்னால் காவல்துறை லட்டி கொண்டு எங்கள் அடித்து மண்டையை உடைச்சாங்க. 5 பேர் நாங்கள் ரத்த ஆறு அங்கே ஓடிச்சு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஆக எந்த நீங்கள் போராட்டம் நடக்குது, நீங்கள் எந்த என்எல்சியில் நிலம் கொடுத்தாங்க, நிலம் கொடுத்த தொழிலாளிக்கு 13,000 தொழிலாளி ஒப்பந்த தொழிலாளியாக 30 வருஷமாக இருந்துகிட்டு தான் இருக்கிறான். இன்னைக்கு கச்சத்தீவு பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. மீனவர்கள் தொடர்ந்து தாக்கல் உள்ளாகிட்டு தான் காலம் ஃபுல்லாக அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க. தமிழ் சமூகத்தினுடைய எந்த வாழ்வாதார சிக்கல்களிலும் மத்திய ஆளுகிற அரசுகள் கடந்த 50-60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிற்கு துரோகம் தான் வைத்திருக்கிறது. அதனால் தொடர்ந்து தமிழ் மக்கள் தனக்கான உரிமையை, தங்களுடைய வாழ்வுரிமையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தக்க வைத்துக் கொள்வதற்காக பட்டாவுக்கு போராடுறாங்க, சுடுகாட்டுக்கு போராடுறாங்க, சுடுகாட்டு பாதைக்கு போராடுறாங்க, குடிக்க தண்ணிக்கு போராடுறாங்க, ஒதுங்கிறதுக்கு கழிவறை இல்லைங்க. சென்னையில் அண்ணா சாலையில் இருக்கிற கைதத் மில்லத்தினுடைய பெண்கள் கருவில் அந்த 1 வயது பெண்கள் ஒதுங்குவதற்கு சுதந்திர இந்தியா 70 ஆண்டுகள் வல்லரசு நாட்டில் கழிவறை இல்லைங்க. இதை விட அதுக்கு மாணவர்கள் வீதிக்கு வந்து சாலையில் முறை உட்கார போராட தான் செய்வாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப போராட்ட மன்றங்கள் எல்லாமே கொச்சப்படுத்துற மாதிரி டிராமா மாதிரி காலண்டர் போட்டுட்டு 500 பேர் வள்ளுவக்கோட்ல உட்கார்றாங்க. எதுக்காக உட்கார்றான்? 5 கோடி மக்களுக்கு நல்ல நடக்கணும் வள்ளுவக்கோட்ல உட்கார்றான். அவனுக்கு ஒன்னும் ஆசை இல்ல. 500 பேர் திரட்டி வள்ளுவத்துல உட்கார்ந்து ஒரு போராட்டத்தை ஒரு அரசியல் கட்சி ஒரு இயக்கறதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகுது. வேன் வாடகை மட்டும் கொடுக்கிறதுக்கு பிரியாணி இல்லாம, பொட்டலம் இல்லாம, குவார்டர் இல்லாம, தலைக்கு 500 ரூபாய் இல்லாம, வண்டி வாகனம் ஒரு ஓசூர் வந்து கட்சி தொண்டர் 50 பேர் பேருந்து ஏறி வள்ளுவக்கோட்டத்துக்கு வர்றதுக்கு 35,000 ரூபாய் வாடகை கேட்கறான். டோல்கேட்ல 1500 ரூபாய் புடுங்குறீங்க. இதை கட்டிட்டு வந்து போராட்டம் பண்ண தலையெழுத்தா இந்த விளம்பரமா? இப்ப போய் டெல்லியில உட்கார்ந்து மக்கள் விளம்பரத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் விவசாயிகள், எந்த கட்சி போராடுறவங்க எல்லாம் விளம்பரத்துக்கு போராடுறாங்க. அவங்க டிராமா மாதிரி தமிழ் இனமே போராடிதான் பல்வேறு உரிமைகளை பெற்றிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் உருவாக்கப்பட்ட என்எல்சி, பெல் போன்ற அணைகள், நீரணைகள், பாதுகாப்பு அணைகள், பல்வேறு திட்டங்களை தவிர மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த பெரிய திட்டத்தை கொடுத்திருக்கீங்க? தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் திமுக, காங்கிரஸ், பிஜேபி 4 பேரும் சேர்த்து தமிழ்நாட்டை எங்க பிஜேபி காங்கிரஸ்
நீங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுல இல்ல, கேள்வி உள்வாங்கி- கேள்வி உள்வாங்கிங்க. விவாதமா போலாம். நீங்க கூடங்குளம் அணு உலையை பத்தி பேசுனீங்க. கூடங்குளம் அணு உலையினுடைய அந்த போராட்டம் நடத்தப்பட்ட பொழுது அணு உலையினுடைய பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன எப்பொழுது வரைன்னு சொன்னீங்கன்னா மாநில அரசு அதுல கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும். மறைந்த அப்துல் கலாம் உள்ளிட்டவர்கள் தலைமையிலான ஒரு குழு அங்கே போகிறது. அந்த குழு ஒரு அறிக்கையை கொடுக்கிறது. மாநில அரசு கன்வின்ஸ் ஆன போது அணு உலை திறக்கப்படுகிறது, போராட்டம் ஒடுக்கப்படுகிறது. இப்போ ரெண்டு இஷ்யூஸ். கூடங்குளம் அணு உலை விவகாரத்தை பொறுத்தவரை மத்திய அரசு இவ்வளவு தீவிரமா எதிர்க்கக்கூடிய வேல்முருகன் ஆகட்டும் அல்லது இன்ன பிற கட்சிகளாகட்டும், அதுல மாநில அரசினுடைய அன்றைய நிலைப்பாட்டையும் சரி இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டையும் சரி கடுமையா அதே வீரியத்தோடு எதிர்ப்பதில்லை. அப்போ காவல்துறை மாநில அரசின் கைகளில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையோடு உங்களுடைய போராட்டங்களை எப்பொழுதுமே நீங்க ரொம்ப எளிமையா மத்திய அரசு நோக்கி வச்சிட்டு இருக்கீங்களோ, அது காங்கிரஸ் ஆட்சியா இருக்கட்டும் அல்லது பிஜேபி ஆட்சி. இதை முற்றுமுதலாக நம்ம இருக்கிறேன். மாநில அரசை எதிர்த்து குறிப்பாக வேல்முருகன் ஆகிய நான் பல வழக்குகளை இந்த தமிழ்நாட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உச்சபட்ச வழக்குகள் பிரிவுகள் என்ன இருக்கோ அத்தனை பிரிவுகளும் போராட்டத்தின் மூலமாக எதிர்கொண்டவன், குண்டடிகளை தாங்கியவன், லட்டி சார்ஜ்களை தாங்கியவன், பல பொய் வழக்குகளை சந்தி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்காடியவன். உதாரணத்துக்கு அணு உலை பிரச்சனை நீங்க சொல்றீங்க, மாநில அரசுக்கு கடுமையாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும்போது முதல்ல அங்க சென்று போராட்டம் நடத்தியவர்கள் அது குறிப்பா நான் அதனால நீங்க சொல்லிட்டீங்க. கல்பாக்கத்து அணுவுல வந்து நீங்க புற்றுநோய் ஏற்பட்டு மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நாங்க எதுக்காக என்ன பண்ணுவோம்? ரஷ்யாவுடைய ப்ராஜெக்ட்னுடைய அந்த சிஸ்டம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையானது. ஒரு மாநிலம் அதிக அளவுல போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அது அந்த மாநிலத்திற்கான அவமானமா இல்லையா? தமிழகம் தான் முதலிடம் பிடிச்சிருக்குங்கிறது நீங்க ஸ்போர்ட்ஸ்லயோ கல்வியிலயோ பொருளாதாரத்திலயோ விவசாயிகளுடைய வளர்ச்சியிலயோ அல்ல, போராட்டத்தில் தமிழகத்திற்கு முதலிடம் அப்படிங்கிறது தமிழகத்திற்கான அவமானமா இல்ல? நீங்க சொன்ன மாதிரி பொருளாதார வளர்ச்சியிலயோ தொழிலையோ வேலை வாய்ப்புல ஒன்றும் மோசமா கிடையாது. போராட்டம் பண்றதுக்கு மற்ற மாநிலங்கள் மாதிரி போராட்டம் பண்றதுக்கு முன்னே பிடிச்சிட்டு போய் ஜெயில போடாம உரிமையை கொடுக்குற மக்கள் அவங்க பிரச்சனையை சொல்லட்டும். அவங்க தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமே போராட்டம் பண்றதுல அவங்கள சொந்த கோரிக்கைகளுக்காக சில போராட்டங்கள் பண்றாங்க. அப்படியே தொழில் போராட்டத்தை அனுமதிக்கிறீங்க, போராட்டத்தை அனுமதிக்கிறோம். அவங்க வந்து போராட்டத்தை வந்து தடுக்கிறதுக்காக நாங்க வந்து நசுக்கிறது இல்ல போராட்டத்தை. இல்ல அவர் சொன்னார் தெரியுமா, கவனிச்சிங்களான்னு தெரியல, அவரு விஷுவலா கூட வந்துச்சு தொலைக்காட்சிகள்ல. அங்க நெல்லை மாவட்டத்தில் அந்த சிப்காட்ல பெப்சி கோக் நிறுவனங்களுக்கு எதிராக தனியார் குளிர்பான நிறுவனங்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் பொழுது அவங்க வந்து காவல்துறையினர் தாக்கப்பட்டதுல ரத்தம்லாம் வடி தாக்கப்பட்டாங்கன்னு கேளுங்க. அவர் எதுக்கு தாக்கப்பட்டாங்களா? தண்ணியை உறிஞ்சு எடுக்க கூடாது ஒதுக்குப்புறமா நின்றாங்க, மறியல் பண்றாங்க, இதுக்கு எதிர்ப்பு தெரியலாம் பண்றாங்க. போராட்டங்கிற பஸ் போறவங்களையும் வர்றவங்களையும் மண்டை உடைச்சா கல் எடுத்து அடிச்சா போராடாம போலீஸ் வந்து தடுக்காம இருப்பாங்க. நான் தெரியாம கேட்கிறேன். ரோட்ல போராடுறாங்க, பஸ்ல வண்டியில போகும்போது தனிப்பட்ட பிரச்சனை எடுத்து நான் மற்ற ஆளுமைகளுக்கும் போகணும். நான் வரேன். பொதுமக்கள் பாதிக்கும் போது என்னங்க பண்ணுவாங்க? போராட்டம் ரெண்டு விஷயம் திரு கோயில் சொல்லுவார். கூடங்குளம் போராட்டத்தை ஒடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் கூட துப்பாக்கிச்சூடு நடந்து ஒருவர் பலியான நிகழும் இங்க இருந்திருக்கிறது. அந்த கொடுமையை நம்ம ஒன்றுபட்டு இருந்த அஇஅதிமுக அன்றைய உங்களுடைய முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் சல்லிக்கட்டு போராட்டம் எப்படி கையாளப்பட்டது அப்படிங்கிறதையும் தமிழகம் பார்த்தது. அப்போ போராட்டத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம், ரொம்ப நாகரிகமா நடந்துக்கிறோம், போராட்டத்துக்கான உரிமைகளை கொடுக்கிறோம்னு சொல்லக்கூடிய வாதம் இது போன்ற போராட்ட களங்களை பார்க்கிற மக்களுக்கு எந்த மாதிரி நம்பிக்கை ஏற்படுது? கூடங்குளம் போராட்ட காலத்துல வந்து போராடும் போது ரஷ்யா ஒப்பந்தம் போட்டதால அமெரிக்காவுடைய சிலர் அங்க பணத்தை வாங்கிட்டு இங்க வந்து போராட்ட தொடர்ந்து பணம் கொடுத்து 3 ஷிப்டா போட்டு போராடுறாங்க. பொதுமக்கள் உண்மையா வந்து போராடல. யாரு நடத்துறாங்க? அது சும்மா இருங்க சார், எப்படி நடத்துறாங்க? அது யாரு நடத்துறாங்க? நான் தெரியாம கேட்கிறேன். அவரே செலவு பண்ணாரு, அவ்வளவு பணம் கொடுத்தாங்க. அது வந்து என்ஜிஓஸ்ங்கிற பேர்ல கோடிக்கணக்கில் வந்ததா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் மேல கைது எடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இல்ல, எங்க அரங்கில் அவர் இல்ல, அவர் தரப்புல பதில் சொல்வதற்கு அது இல்ல. நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு குறிப்பிட்ட நபரை மத்திய அமைச்சராக இருக்கும்போது பாராளுமன்றத்தில் உரையா படிச்சாரு. தேசிய பாதுகாப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்க. தமிழக அரசு தான் வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்காம
ஒரு போராட்டம் பண்ணாருங்கிறதுக்காக அவர் எந்த நடவடிக்கை எடுக்காம அரசா ஒரு அமைப்பை விமர்சிப்பது என்பது பதில் ஒரு தனிப்பட்ட நபர் சார்ந்த விமர்சனமா அது போயிடக்கூடாது. என்னுடைய கேள்வி அந்த போராட்டத்தை பத்தி பேசும்போது விளக்கம் சொல்லி தான் ஆகணும். என்னுடைய கேள்வி அதில் சமீபத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம் வரைக்கும் தமிழக அரசு எவ்வாறு அணுகியதுன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு அந்த 2 உலை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு உலையிலும் 600 மெகாவாட் கரண்ட் வந்ததால தமிழ்நாட்டுல மின்சாரம் எடுத்து. கேள்வி, நீங்க போராட்டத்தை நாங்க நாகரிகமா அணுகிறோம்னு சொன்னீங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கூட அவ்வாறு அந்த போராட்டத்தினுடைய நிறைவு நாளில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்தோம். இங்க மீனவ குப்பம் காவல் நீங்க மெரினாவுல ஒரே நிமிஷம் மெரினாவுல பொதுமக்களாக இருக்கின்ற பொழுது சாதாரண அடிப்படை உரிமைக்காக மக்கள் வந்து அந்த போராடும் போது உரிமைக்காக போராடும் போது ஒரு நாள் எந்த பிரச்சனையும் வரல. சில அமைப்புகள் உள்ள போந்துட்டு கடைசி நாள்ல கலாட்டா பண்ணதுக்கு அப்புறம் அந்த போராட்டத்தை அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இருங்க சார், நான் பேசும்போது அவங்க மீனவர் காலம் எழுந்து பண்ணாங்க இல்லையா, எப்படி வெடிகுண்டு வீசுறாங்க, பொதுமக்கள் வெடிகுண்டு தயாரிச்சாங்களா தெரியாம கேக்குறாங்க. காவல்துறையினர் வந்து அடிச்சாங்களா? காவல்துறையினர் இவங்கள தாக்குனாங்க இல்லையா? என்ன காவல் நிலையத்தை போய் ஐசோஸ் காவல் நிலையத்தை தீ வச்சு கொளுத்தி 23 போலீஸ்கார் உள்ள ஜன்னல் உடைச்சு வெளியே வராங்க. என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? 3 காவல் நிலையங்களை சூறையாடுனாங்களே, யாரு இல்லைன்னு சொல்றது? அதாவது போராட்டம், நான் சொல்றேன், போராட்டம் நடத்தியவர்கள் போராட்டம் நடத்துறவங்க வன்முறைக்கு ஈடுபடல, போராட்டம் நடத்தியவர் வன்முறை செய்யல. தீவிரவாதி மாதிரி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி உள்ள போட்டாங்க. அந்த போராட்டத்துல பொதுமக்கள் போராடவில்லை, போராட்டத்தை வந்து ஒத்துட்டு வச்சு போயிட்டாங்க. கூடிய பல லட்சம் பேரும் பொதுமக்கள் அல்ல அப்படிங்கிற பொதுமக்கள் தான் கூடுனாங்க. இந்த மாதிரி நீங்க தவறா மாத்தி சொல்ல வேண்டாம். லட்சக்கணக்கான மக்கள் வந்து அமைதியா கலந்து போயிட்டாங்க. ஒரு சில அமைப்புகள் உள்ள போட்டுட்டு இந்த வன்முறையை தூண்டி விட்டாங்க, வன்முறை பண்ணாங்க. அது நீதி விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது இருக்கும்போது அதுக்குள்ள போட்டு பேச வேண்டாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு அந்த இடத்துல இருந்தே நம்ம தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு போராட்டங்களை அணுகுவதில் தமிழகம் எவ்வாறு அணுகிறது, தமிழக காவல்துறையா இருக்கட்டும், இங்கே கருத்து சுதந்திரம் அதிகரித்திருக்கிறதா, விழிப்புணர்வு அதிகரித்திருக்கிறதா, அல்லது போராடுவதற்கான காரணிகள் அதிகமாக இருக்கிறதா, போராட்டங்கள் மட்டுமே பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுத்துவிடும் என்று சொன்னால் நாம் போராடிய போராட்டங்களின் மூலமாக தமிழகம் பெற்றது என்ன, இழந்தது என்ன? போராடுவதில் தமிழகத்திற்கு முதலிடம் கிடைத்திருக்கிறது. ஒரே ஆண்டில் 20,450 போராட்டங்கள் நடைபெற்றிருப்பதாக வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு ஷாம் சேகர், போராடுவது அப்படிங்கிறது ஒரு பகுதி சார்ந்த போராட்டத்தை விரிவுபடுத்துறாங்க அப்படின்னு நீங்க கடந்த சுற்றுல சொன்னீங்க. இப்போ ஜல்லிக்கட்டு விளையாட்டு அப்படிங்கிறது சென்னையில் இருக்கிற பலரும் அதை பார்த்துருக்க கூட மாட்டாங்க, ஒரு பகுதி சார்ந்த போராட்டம் தான். ஆனால் ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய பண்பாடு அடையாளம் சார்ந்த பிரச்சனையை அது பார்க்கப்படுகின்ற பொழுது ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு பகுதியை சேர்ந்தவர்கள் போராடுவதும், அல்லது நீங்க இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எடுத்தீங்கன்னா நெடுவாசலாக அல்லது அந்த பகுதி பிரச்சனையா மட்டும் பார்க்காம டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாய பிரச்சனையா எடுக்கின்ற பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னையிலேயோ மதுரையிலேயோ நெல்லையிலேயோ கோவையிலேயோ மாணவர்களோ இளைஞர்களோ களமிறங்குவது அப்படிங்கிறது அரசியல் கண்ணோட்டத்தோடு அல்லது அரசியல் கட்சியினுடைய தூண்டுதலோடு தான் இந்த போராட்டங்கள் பரவலாக்கப்படுகிறது அப்படிங்கிற வாதத்தை எப்படி அப்படியே எடுத்துக்க முடியும்? இல்லை, ஆட்சி முறைகள் ஒழுங்காக இயங்கிச்சுனாக்கா இந்த பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி பெருசாக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ சின்ன உதாரணம், நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டை சொன்னதுனால சொல்கிறேன். அந்த வாடிவாசலில் நடந்த பிரச்சனை அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் ஜஸ்ட் ஒரு சிம்பாலிக்காக பண்ணுறோம், அதுக்கு கூட வந்து அலோவ் பண்ணல. அதை நடத்தியிருந்தா இந்த போராட்டமே இருந்திருக்காது. நீங்கள் அப்போ லோக்கலைஸ்டாக வந்து சால்வ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனைகளை வந்து நம்ம அரசு எந்திரம் வந்து அந்த மக்கள் சொல்கிறத கேட்கறது இல்லை. நம்ம ரொம்ப ரிஜிடா இருக்கும். அந்த நெகோசியேஷன் எப்ப பண்றோம்னாக்கா அது இந்த மாதிரி விஸ்வரூபம் எடுத்து இவ்வளவு பேரை இன்வால்வ், அப்ப வந்து அது ஆட்சி முறை. இப்ப நீங்க சொல்றது இல்ல சட்டம் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு காளை மாடுகள், அதுவும் குறிப்பிட்ட சல்லிக்கட்டு காளைகள் காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளினுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது நீங்க மக்களின் கோரிக்கை ஏற்று நீங்க ஒரு 5 மாடாவது விடுங்கன்னா விட்டுருக்கலாம் அப்படிங்கிற அந்த இது சட்டத்தை மீறா தீர்வாகவும் இருக்காது. அதே நேரத்துல வந்து வேற இடங்கள்ல நடந்த வீடியோஸ் நீங்க காமிச்சிட்டே தானே இருந்தீங்க. அதே நேரம் இயக்கங்கள் தடையை தாண்டி நடத்துறது, அரசே நடத்துறது. ரெண்டுமான வித்தியாசம் இல்ல. வேற மாநிலம் இல்ல, வேற மாவட்டம், மாவட்டம் பக்கத்து மாவட்டத்துல நீங்க சொல்றது அதாவது இயக்கங்களும் அமைப்புகளும் நடத்தியதை நீங்க முதல்ல குறிப்பிட்டது அரசே அவ்வாறு நடத்தினா அந்த மக்கள் அரசு விலகி இவங்களே நடத்த விட்டுருக்கலாமே, அவங்களுக்கு கமிட்டி இருந்தது. அப்படி முடியாது, ஒரு அரசோட வேலை அது இல்ல. அதுதான் சொல்ல வரேன். அதுதான் இப்ப என்னன்னா மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கறத வந்து அவ்வளவு எளிதில் புரிந்து கொண்டு ரியாக்ட் பண்றதுக்கு சிஸ்டம் தயாரா இல்லை இன்னைக்கு.
நீ அது வந்து அந்த அளவுக்கு ஹைலைட் ஆன அப்புறம் தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி. அப்போ சிஸ்டம் ஸ்லோ ஆயிடுச்சு. சரி, இப்போ அரசு முறை இது இந்த போராட்டங்களில் பெருவாரியான போராட்டங்கள் தோல்வியில் தான் முடிவடைந்திருக்கின்றன அப்படிங்கிற ஒரு வருத்தமும் போராட்டம். சின்ன கேள்வி, இந்த போராடாமலேயே அல்லது இந்த போராட்டத்தின் மூலமாக ஒரு சின்ன சமரசம் செய்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது ஏதோ ஒரு இடத்துல இந்த போராடாமலே அல்லது போராடியோ அந்த வெற்றியை ஈட்டுவதில் தமிழகம் இன்னமும் கூட ஒரு பின்னால் தான் இருக்கிறது, பின்னடைவில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத ஒத்துப்பீங்களா? இல்ல, நான் அதை வித்தியாசமா பாக்குறேன். வெற்றி ஈட்டுறது வந்து கூட அவங்க இலக்கா இல்ல. இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா வந்து நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நோக்கம் அது இல்லைங்கிறீங்க. இல்ல, மாறிடுது. நீங்க மெரினாவை எடுத்துங்க, வெற்றி அடைஞ்சாச்சு, அடைஞ்சப்புறம் நிறுத்த முடியாதுன்னு. நீங்க வெற்றி அடைஞ்சப்புறம் கூட நிறுத்த மாட்டேங்கிறோம். வெற்றி ப்ராப்பரா மக்களுக்கு கன்வே பண்ணல. வெற்றி சட்டத்தை காப்பியே தான் கேட்டாங்க. வெற்றி அடைஞ்சாச்சு. ஒரே ஒரு நிமிஷம். வெற்றி அடைஞ்சாச்சு, அரசு கிளியரா சொல்றாங்க, எல்லாமே இது பண்ணாச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கெசட்ல போடுற லெவல் வந்தாச்சு. என் கைக்கு அந்த பேப்பரை கொடு, அப்புறம் தானே அந்த சட்டத்தை எடுத்து போயிரு. இப்போ ஒரு அது என்ன நீங்க வந்து அவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க, அவங்க கேட்டதுங்கிறது வெற்றி அடைஞ்சாச்சு. அந்த சட்டம் அது அந்த காப்பியை கேக்குறாங்க, அதனுடைய நகலை கேக்குறாங்க. நாங்க 2 மணி நேரம் கால அவகாசம் கொடுங்க, நாங்க இந்த நகலை பாருங்க, எங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் அனுப்புங்க, நாங்க ஒரு கேக் ஆர்டர் பண்ணிருக்கோம், அந்த கேக்கையும் வெட்டி இந்த வெற்றியை நாங்க கொண்டாடிட்டு நிறைவு செய்யறோங்கிற ஒரு இடத்துக்கு போகின்ற பொழுது அரசு அதுவரை அனுமதித்த அரசு அதை கொடுக்க மறுப்பதும், அப்பொழுது அது வரைக்கும் அங்க ஏன்னா ஊடகங்கள் எல்லா ஊடகங்களும் அங்கே இருந்தேன்னா நானும் அங்கே ஒரு ஊடகவியலாளர் இருந்தேன். அது வரைக்கும் எந்த காவல்துறை அதிகாரிகளில் கையிலும் லத்தியை பார்க்காதவர்கள் அன்றைக்கு லத்தி அங்கே கொண்டு வரப்படுகிறதுன்னு சொன்னா அரசும் கூட அரசு நான் விரும்புற வரைக்கும் நான் நினைக்கிற வரைக்கும் நீங்க போராட்டத்தை நடத்துங்க. அப்போ அரசும் கூட சில போராட்டங்களை சில அஜெண்டாவோட அனுமதிக்கிறது அல்லது நிறுத்துறதுங்கிற ஒரு முடிவோட இருக்கலாம். இல்ல, அரசுக்கு வந்து இந்த போராட்டம் அரசு விரும்பியா நடந்தது இல்லையே. இப்போ வந்து மெரினால வந்து கூடாது இந்த மாதிரி கூட்டம் இந்த போராட்டம் நடந்திருக்கும் நம்புறீங்களா? அரசு வந்து விரும்பி நடந்த போராட்டம் நான் நினைக்கல. ஏன்னாக்கா அப்படி இருந்தாக்கா வந்து இது இந்த மாதிரி ஆயிருக்காது. அதாவது இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காது. கிளியரா சொல்றேன். ஏன்னா வந்து அரசு வந்து அரசுக்கு இது கெட்ட பேர் தானே. நீங்க பாத்தீங்கன்னா இறுதியில் எப்படி இருந்தாலும் முடியும் போது கெட்ட பேர். ஏன்னா போராட்டம் இவ்வளவு பெருசாச்சுன்னா உடனே அந்த ஆதாயம் யாருக்குன்றது வந்துடுறது இல்லையா? அப்ப அரசு இதை வளர விட்டா அவங்களுக்கு ஆதாயம் எப்படியும் கிடைக்க போறது இல்லை. போராட்டம் வெற்றி அடைஞ்சாலும் அதுல வந்து அரசுக்கு ஆதாயம் இல்லை. ஆகவே அதை வந்து அரசு வந்து முன்னிட்டு நடத்துறதுக்கான ஒரு இது முகாந்திரம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா போராடுறது வந்து நமக்கு வந்து ஒரு எல்லா விஷயத்துக்கும் போராட ஆரம்பிச்சிடும். எப்படி கேரளாவில் ஸ்ட்ரைக் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம ஊர்ல போராட்டம்ன்ற ஒரு அணுகுமுறை அதிகமாயிடுச்சு. இது வந்து எதை குறிக்குதுன்னா நம்ம அரசு முறை கவர்னன்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. மக்களுக்கு எதெல்லாம் போய் சார் சொன்னார் குடத்துக்காக நிக்கிறோம். என்னங்க இது எந்த உலகத்துல இருக்கும்? நீங்க வந்து 4 கோடி போட்டு கிரானைட்ல வந்து பிரிட்ஜுக்கு கீழே கட்டுறீங்க, ஆனா வந்து குடத்துல தண்ணி கொடுக்க மாட்டீங்கன்னா அது என்ன கவர்னன்ஸை குறிக்குது? திரு ரவிக்குமார், இதுல நீங்க உங்க கருத்தை சேர்த்துங்க. இந்த கேள்வியோடு நீங்க மற்ற மாநிலங்கள் சில பிரச்சனைகளுக்கான தீர்வை மத்திய அரசிடம் இருந்தோ அல்லது அந்தந்த மாநில அரசிடம் இருந்தோ எளிதில் பெற்றுக்கொள்ள முடிகின்ற பொழுது தமிழகத்துல அந்த மாதிரியான சாதுரியமான அணுகுமுறைகள் அல்லது சாமர்த்தியமான அணுகுமுறைகள் அல்லது ராஜதந்திரம் சாணக்கியத்தனம் எப்படி வேணாலும் வச்சுங்க, இந்த மாதிரியான அணுகுமுறைகளோடு ஒரு இணக்கமான பார்வையோடு மத்திய அரசை பார்ப்பது, அதன் மூலம் தங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதை தாண்டி நோக்கம் அப்படிங்கிறது வெற்றி இல்லைங்கிற அவர் ரொம்ப அழுத்தமா அதை பதிக்கிறாரு. போராட்டத்தின் நோக்கம் வெற்றி அல்ல, போராடுவது மட்டுமே தான் நோக்கங்கிறாரு. அப்போ அந்த நோக்கமே தவறா இருக்குது, அவர்களுக்கு தீர்வல்ல நோக்கம்ங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது இல்லை? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா போராட்டம்ங்கிறது அதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து நெகோசியேஷன், ஒரு பேச்சுவார்த்தை, இதுவும் வந்து போராட்டத்தினுடைய ஒரு வழிமுறை தான். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காத போது, ஆட்சியாளர்கள் வந்து அதை மதிக்காத போது அல்லது அதுக்கு இடம் கொடுக்காத போது தான் அவங்க வேறு வழிமுறைகளை கையாள வேண்டி இருக்கு. இன்றைக்கு என்ன ஆயிருக்குன்னா, உதாரணத்துக்கு அரசாங்கங்களே இப்படியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்றாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துங்க, ஒரு கட்டம் வரைக்கும் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு மாநில அரசே அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க அல்லது வந்து அதை அப்படியே அனுமதிக்கிறாங்க. அப்போ மத்திய அரசும் நெருக்கடி ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீதித்துறைக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு இந்த போராட்டங்களை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா நீதிமன்றம் வந்து ஏற்கனவே கிளியராக அது தொடர்பான தீர்ப்புகளை வழங்கியிருக்காங்க. அப்போ உடனடியாக அது தொடர்பான இயக்கங்கள் வந்து அதுக்கு உடனே அங்கே வந்து வழக்கு தொடர போகும்போது, பெட்டிஷன் போட போகும்போது உடனே அப்போ வந்து மத்திய அரசு கூப்பிட்டு நீ அதை போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து முன்னையே இதெல்லாம் சாதாரணமா நடந்திருக்க வேண்டியது. ஆனால் இவ்வளவு இதை செய்வதற்கு இவ்வளவு போராட்டங்கள் வாதம் அப்படி எடுத்துக்கிட்டா
எதற்காக போராடுது என்பது குறித்த தெளிவு தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அணுகினோம்னா, சல்லிக்கட்டிற்காக மிக வீரியமான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, அதை மாநில அரசு மத்திய அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசு நீதிமன்றத்தை பணி வைப்பதற்காகவும் பயன்படுத்தியதுன்னு. இன்றைக்கு விவசாயிகள் டெல்லியில போராடிட்டு இருக்கிறாங்க, விவசாயிகள் தற்கொலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மாட்டிற்காக போராடிய மாணவர்களும் இளைஞர்களும் தமிழ் சமூகமும் இந்த மனிதர்களுக்காக, இந்த விவசாயிகளுக்காக அதே போன்றதொரு வீரியமான போராட்டத்தை முன்னெடுப்பதில் எந்த இடத்துல தடை இருக்குது, எந்த இடத்துல சிக்கல் இருக்குது, எங்க அது சுணக்கமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த மாதிரியான அந்த ஆங்கர் இருக்கு பாருங்க, அது உள்ளார இருக்கிற அந்த கொதிப்பு எதற்காக பிச்சுட்டு வரணும்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்காக நீங்க இப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியாது. அதுதான் அந்த தன்னெழுச்சிங்கிறத சொல்றோம். இது தொடர்ந்து நம்ம மத்திய அரசால் பாரபட்சமாக நடத்தப்படுகிறோம், நம்ம தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறோம் என்கிற அந்த உணர்வு, அதுதான் ஒரு ப்ராக்சிமிட்டி, ஒரு நெருக்கம் அப்படிங்கிறது உணர்வு ரீதியாக சல்லிக்கட்டை விட அதிகமாக விவசாயிகளோடு தானே இருக்க முடியும். அது நீங்க பொருளாதார பிரச்சனையை நீங்க சொல்றீங்க. இல்ல, நீங்க பண்பாட்டு ரீதியான பிரச்சனைகளுக்கு தான் நீங்க எப்பயுமே மேல அழுத்தம் அதிகம், அதுக்கு தான் வீரியம் அதிகம். இன்னைக்கு பண்பாட்டு பிரச்சனை கையில் எடுத்த திராவிட இயக்கங்கள் வெற்றி பெற்றதும், பொருளாதார பிரச்சனைகளை, அடிப்படையான வாழ்வாதார பிரச்சனைகளை எடுத்த இடதுசாரி இயக்கங்கள் மக்களுடைய ஆதரவு பெற முடியாமல் போனதும் அதுவே அதுக்கு உதாரணமாக இருக்கு. எனவே இந்த பிரச்சனைக்காக அவங்க ஏன் எடுக்கல, இதுக்காக வரல அப்படிங்கிற கேள்வியை கேட்க முடியாது. இன்னைக்கு இன்னொன்னு, இந்த போராட்டங்கள் நடக்கிறது ஒட்டுமொத்தமா நீங்க பார்த்தோம்னா தன்னெழுச்சியா நடக்கிற இந்த போராட்டங்கிறது, அவங்க மக்கள் தானாக திரண்டு தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கேட்கறதுங்கிறது. இன்னும் ஒரு பக்கம் சில கும்பல்கள் சில குழுக்களை வைத்து அவர்கள் சில விதமான அச்சுறுத்தல்களை சிவில் சமூகத்தில் செஞ்சு அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு அந்த குழுக்களை காட்டி பணி வைக்கிறது. இது உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு மாட்டிறைச்சிக்கு எதிராக நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையாக இருக்கட்டும், இப்போ அதெல்லாம் அந்த விஜிலண்டிசம் சொல்றாங்க பாருங்க, இன்னைக்கு அந்த மாதிரியான இது இன்னைக்கு உருவாயிருக்கு. அது ரொம்ப ஆபத்தானது. இந்த கும்பலாதிக்கம், கும்பலாட்சி முறை என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது வேறு ஒரு பகுதியில் ஊக்குவிக்கப்படுகிறது. அதையும் நாம் கவனிக்கணும். அந்த கருத்தோடு திரு கருணாராஜன் அவர்கிட்ட நகர்றேன். இதுல போராட்டங்கள் மத்திய அரசு எதிர்த்து, மாநில அரசு எதிர்த்து, பண்பாட்டு சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து பல போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. ஏதோ இடத்துல அவர் ஒரு விஷயத்தை வைக்கிறாரு, மத்திய அரசும் மாநில அரசும் அல்லது ஆட்சியாளர்கள் வச்சுக்கோங்க, ஆட்சியாளர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் விரும்புகின்ற வரை, தாங்கள் விரும்பினால் அந்த போராட்டத்தை அடுத்தடுத்த கட்டத்தில் நகர்த்த முடியும், அதை வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியும், அதை வைத்து சில விஷயங்களை பணிய வைக்க முடியும். ஆனால் ஆட்சியாளர்கள் நினைச்சிட்டாங்கன்னா, விரும்பலைன்னா அந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நடத்த முடியல, ஒடுக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் போராட்டத்தை விரும்புறாங்க, விரும்பலைங்கிறது வேற. அந்த போராட்டம் எந்த அளவிற்கு அமைதியாக, சட்டத்துக்கு புறம்பாக ஆகாமல் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படாத வண்ணம் அந்த போராட்டம் நடைபெறுகிற வரை கூட அவங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம். மக்கள் உணர்வு வெளிக்காட்டும் ஆனால் தவறாகவே பதிவு செய்கிறாங்க. மத்திய அரசு ஏன் இப்போ போய் உச்ச நீதிமன்றத்துக்கு அதுக்கு எதிராக ஒன்றும் தடை வாங்கல? முதல்ல தடை வாங்கினாங்கன்னா, முதல்ல விலங்கின வாரிய செயலாளர், தலைவர், இந்த கமிட்டி மொத்தம் காங்கிரஸ்காரங்க போட்டது. போன 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லாருடைய பதவி காலியான பிறகு இப்போ போட்ட விலங்கின வாரிய செயலாளர் உத்தரவு போட்டார். இப்போ தமிழக அரசு நிறைவேற்றிய சட்டத்துக்கு கர்நாடகத்தினுடைய விலங்கின வாரிய பிரிவு மத்திய உச்ச நீதிமன்றத்தில் தடை கேட்டாங்க. எந்த மாநிலத்தினுடைய விலங்கின வாரிய அந்த அமைப்பு யாருமே இந்த சட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடுக்க கூடாதுன்னு மத்திய அரசு விலங்கு வாரிய செக்ரட்டரி லெட்டர் போட்டார். இதெல்லாம் இப்ப நடந்த மாற்றம். அதான் நம்ம மத்திய அரசு எந்த அளவுக்கு இதுல ஆர்வமா இருந்தாங்கிறதையும் ரவிக்குமார் சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இன்றைக்கு அந்த கடைசியில ஜல்லிக்கட்டு போராட்டம் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் வந்தாங்க, நான் வரவேற்கிறேன். ஆனா அங்க நடந்த பல இளைஞர்களுக்கு தெரியும், நான் கடந்த ஆண்டே இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக சிறை சென்றவர் போராட்டம் நடத்தி எங்க ஊர்ல 400 வருஷம் நடந்து, அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்ற ஒரு பெரிய கூட்டத்துல பலர் உள்ளே ஊடுருவி, இந்த பொதுவா சந்தை கூட்டம் பார்த்திருப்பீங்கன்னா ஆயிரக்கணக்கில் சந்தை இருக்கும், ஆனா வெறும் மக்கள் தலை தான் தெரியும். உள்ள போன பிறகுதான் ஒருத்தன் பஞ்சு மிட்டாய் வைப்பான், ஒருத்தன் ஜாக்கெட் வைப்பான், ஒருத்தன் மிட்டாய் வித்துக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி அந்த கூட்டத்தை, அந்த பொதுமக்கள் தானாக இளைஞர்கள் மாணவர் சேர்ந்திருக்க கூட்டத்தை அவரவரோட ப்ராடக்ட்டை விக்கிற ஒரு களமா மாத்திரம் கடைசி கட்ட பிரச்சனைக்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 2 விஷயம். இப்போ நீங்க போராட்டங்களில் சிலர் திசைத்திருப்பார்கள், அல்லது நல்லவர்கள் கெட்டவர்கள் சமூகத்தில் எல்லோரும் கலந்து இருக்கக்கூடியதான் சமூகம். கேள்வி, அந்த போராட்டத்தை யாரும் கையில் எடுத்தாங்களா, அவங்களுக்கு ஆதாயமாக சாதகமாக மாற்ற முயற்சித்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை தாண்டி
பிரதான கேள்வி என்பது போராடுவதற்கான தேவையும் காரணியும் இந்த இடத்துல வருது. அதை முன்பாகவே தீர்க்கலாங்கிறது தான் அந்த கவர்னன்ஸ், அந்த நிர்வாகம் இங்க இன்னும் செம்மையாக இல்லை. நீங்க இன்னொன்னு நம்ம இளைஞர்கள் போறப்ப விவசாயிகளுக்காக போராடணும், தண்ணிக்காக தான் முதல்ல போராடணும். அந்த தண்ணிக்காக இப்ப நம்ம எல்லாம் கிராமத்துல வந்திருக்கோம். எங்க ஊர் கிராமத்துல நல்லா பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது அந்த கண்மாயில போய் நீச்சல் அடிச்சு விளையாடுவோம். அங்க பந்தேரின்னு ஒண்ணு இருக்கு, தண்ணியில முங்கி பந்து, அந்த அளவுக்கு அந்த கண்மாயில தண்ணி நின்னதை நான் பாக்குறேன், விளையாண்டு இருக்கோம், போயிருக்கோம், வந்திருக்கோம். இன்னைக்கு அதே இடம் வெறும் கருவள முள்ளா இருக்கு. அங்க கிராமத்துல நிர்வாகி இருக்காங்க, பிரசிடென்ட் இருக்காங்க, சேர்மன் இருக்காங்க, அந்த ஊர் மக்கள் இளைஞர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கணும். இந்த ஊர் கம்மாய் இப்பதான் குடிமராமத்துன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, எல்லா கிராமம் செய்வோம். இல்லங்க பொதுவா சொல்றேன், ஏரிகள் குளங்கள் கம்மாய்கள் எல்லாம் எப்படி தண்ணி பெய்யும் போது குடத்துல குழாயை திறந்து பிடிச்சு வைக்கிறோமோ, மழை பெய்யும் போது பிடிச்சு வைக்கிற பாத்திரங்கள் தான் ஏரிகள் குளங்கள். அதை நம்ம ஒழுங்கா செஞ்சிருக்கோமா? அதை முதல்ல நம்ம தலைக்கு வந்தது அந்த அளவில் எடுத்துனாங்க. ஒற்றைவரில் உங்களுடைய நிறைவு கருத்து, இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இதை தமிழக அரசு ஒரு டூலா பயன்படுத்த, அவர் சொன்னார் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு டூலாவே பயன்படுத்திக்கிறதா போராட்டங்களை? பல இடங்கள் அந்த மாதிரி இருந்து அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இவங்க பயன்படுத்தல, தவறான ஆட்கள். அங்கிருந்து என்ற கேள்வி இதே புதிய தலைமையில் நான் உட்கார்ந்து உங்ககிட்ட பேசினேன். அங்கிருந்து கேட்டால் மே 17 இலக்கம் திருமுருகன் காந்திங்கிறவரு, சாணவாசன் அவங்களுக்கு என்ன அங்க போராட்டத்துல வேலை? நீங்க அரசியல்வாதிகள் இல்லையா? அங்க போய் உட்கார்ந்து மக்களோட உட்கார்ந்து நீங்க ஒண்ணு கருத்தை பயன்படுத்துவீங்களா? மக்களுடைய தன்னெழுச்சிக்காக அரசியல் கிடையாது, அரசியல் கட்சி என்ன ஒரே ஒரே ஒரு விஷயம். ஆனா நீங்க சொன்னீங்க கடைசி போலீஸ் காம்பவுண்ட் வந்தது, ஆனா 2 நாள்ல குடியரசு தின விழா தேசிய கொடி இறக்கிட்டு கருப்பு கொடி ஏத்தணுங்கிறாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்பதான் பிரச்சனை வந்தது. குடியரசு தின ஊர்வலம் நடக்கணும். ஒரு நிமிஷம், அதுல ஊடுருவினார்கள் சொன்னாங்கல்ல, திட்டமிட்டு முதல்ல ஊடுருவ செய்தவர்கள் இவர்கள் தான். புதிய தேசிய கொடி இறக்கிட்டு கருப்பு கொடி நியாயமா? நீங்க தொலைக்காட்சியில் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தேசிய கொடி எடுத்துட்டு கருப்பு கொடி எடுத்து சொல்லுங்க நியாயமா? குடியரசு புறக்கணிக்கணும் சொல்லுங்க நியாயமா? அவருக்கான நேரத்தோட ஹைட்ரோ கார்பன் ஒப்பந்த அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த போராட்ட குழுவை வர சொல்லி சென்னையில் உட்கார வச்சு பேசி அவங்களோட தெளிவாக பதில் சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்களே சொன்னாங்க இது மனநிறைவோட போறோம்னு. அந்த அளவுக்கு தமிழக அரசு சொல்லியிருக்கு. இதுல தொழில்துறை அமைச்சரும் சட்டமன்றத்தில் இப்ப சொல்லியிருக்காரு, எந்த சூழ்நிலையும் அது வராதுன்னு சொல்லி. டெல்லியிலையும் மத்திய அரசு அதை தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒப்பந்தம் புதுப்பிச்ச ஒப்பந்தத்தை புனர் ஒப்பந்தம்னு சொல்லி இன்னைக்கு போடாம இருந்திருக்கணும். அது போட்டதனுடைய விளைவு எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. ஒரு நிமிஷம், இந்த போராட்டத்தை முழுமையா தமிழ்நாட்டில் நிச்சயமா இதுக்கு ஒப்பந்தம் போட மாட்டாங்க. தமிழக அரசு அனுமதி கொடுக்காது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், விவசாயிகள் டெல்லியில் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் ஒரு முடிவு கொண்டு வரணுங்கிறதுக்காக தமிழக அரசுடைய விவசாயத்துறை அமைச்சர் துரைக்கண்ணு அவர்கள் டெல்லிக்கு நாளைக்கு மறுநாள் போறாரு. மத்திய விவசாய அமைச்சர் சந்திக்க போறாங்க. சந்திச்சு விவசாய பிரதிநிதிகளோட சேர்ந்து சந்திச்சு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. நிச்சயமா இவர்களுக்கு பாதுகாப்பு கூட அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். 20,000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த பிளாக் ஆபீஸ்ல தொடங்கி 20,000 போராட்டங்களும் அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல, அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல. இது ஒரு சிலர் கால் புரட்சியின் காரணமாக ஏதோ ஒரு இடத்துல போராட்ட களமாக இருக்கிறதா தமிழகம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதும் ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்குது. எனக்கு அந்த போராட்டத்தோட கூட நான் நிறைவு செய்கின்றேன். ஏதோ இடத்துல போராட்டத்திற்கான காரணிகள் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். அந்த காரணிகளுக்கான தீர்வு கொடுக்கப்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய நியாயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அந்த வகையில் மிக குறிப்பாக டெல்லியில் நம்முடைய தலைநகரில் போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழக விவசாயிகளுடைய போராட்டம் கவனிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான தீர்வு கொடுக்கப்பட வேண்டும். அவர்களோடு தொடர்ந்து புதிய தலைமுறை பயணிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி. எதிர்த்து பேசிட்டு